இது அது இல்ல. Talk to me, numbers never lie, add it up, that's me. ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தா இன்டீரியர்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு வைப் கொடுத்தது. அப்படின்னு கொஞ்சம் உள்ளே போனோம்னா நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பார்த்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. 2 பிரியாணி, ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கியிருந்தோம். கூடவே வாட்டர் பாட்டிலும் கொடுத்தாங்க. சரி ஃபஸ்ட்டு மீல்ஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீல்ஸை ட்ரை பண்ணியிருந்தோம். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வந்து வேறு லெவல். ஆனால் சாம்பார் வந்து வைக்கலை. ரசம் கூட நல்லா தான் இருந்தது. ஒயிட் ரைஸ் அன்லிமிட்டட் தான், எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. அது கூட வந்து வத்த குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மோர், கருவாடு தொக்கு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எதுக்கு அந்த கடைக்கு வந்திருந்தோமோ அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த டிஷ்ஷை வாளியில் எடுத்துன்னு வந்து வைக்கும் போதே எங்களுக்கு நாக்கில் வந்து சார் யுவர் ஸ்ப்ரெயின்ஸ். பிரியாணி வந்து ஒரு ஃப்ளேவரிஷான ஒரு பிரியாணி மசாலா கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது இன்னும் அல்டிமேட்டாக இருந்தது. கறியெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாகவே வெந்திருந்தது. பிரிஞ்சால் ப்ளஸ் ஆனியன் ரைத்தா வச்சுட்டு சாப்பிடும்போது அல்ட்டியாக இருந்தது. நெக்ஸ்ட் வீக்லேருந்து பிரியாணி கூட ஒரு எக்கும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அரக்கோணம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் வந்து இங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அரக்கோணத்தில் ட்ரை பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட். தாரிக்கு அப்புறம் இங்கே தான் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு பிரியாணியாக இருந்துச்சுன்னு சொல்லுவோம். இந்த பக்கம் அண்ணன் வந்து ஒயிட் ரைஸ் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருந்தார். ஒயிட் ரைஸ் ப்ளஸ் கருவாடு தொக்கு. மீல்ஸும் வந்து 75 தான். மீல்ஸ் அண்ட் பிரியாணி ரெண்டுமே சேர்த்து 75 தான். 75க்கு அன்லிமிட்டட் பிரியாணி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரியலி ஒர்த் இட். அண்ணன் கொஞ்சம் ஷை டைப் பண்ணலாம். அண்ணன் கொஞ்சம் காய்ச்சல 24th January இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆம்லேட்டும் அப்புறம் பாயில்டு எக் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. திருப்பி நாங்கள் பிரியாணி வந்து ரீஃபைல் பண்ணியிருக்கோம்.